ஹாய் டம்மா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. இது பல விஷயத்துக்கு நமக்கு பொருந்தும். இப்ப நான் சொல்லப் போறது எதுன்னா, ஒரு குழந்தை வளர்ப்பு. அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ குழந்தைய வந்து நீங்க வந்து காசுக்காக, இல்ல வீட்டு தேவைக்காக கஷ்டப்படுறதுக்காக நீங்க வந்து குழந்தைங்கள விட்டுட்டு, அதாவது நான் சொல்றது வந்து குறிப்பிட்ட ஒரு 1 வயசு குழந்தையில இருந்து ஒரு 6 வயசு குழந்தை வரைக்கும் அப்படி சொல்லலாம். சரி, ஒரு 5 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்க குழந்தைங்கள வீட்ல விட்டுட்டு, நீங்க வெளியில வேலைக்கு போறீங்க தெரியுமா? அவங்களுக்காக தான் நான் சொல்ல வரேன். இப்போ குழந்தை வந்து நீங்க அது கூடவே இருந்து, அந்த குழந்தைக்கு என்னென்ன கத்துக் குடுக்கணுமோ, அது எல்லாத்தையுமே கத்துக் குடுத்து, டிசிப்ளின் கத்துக் குடுத்து, அந்த பிள்ளையோட விளையாடி, நீங்க ஜாலியா சொல்லிட்டு, அவங்க பிள்ளைங்களோட ஜாலியா இருக்கும்பொழுது, சில ஒழுக்கமான பழக்கவழக்கங்கள கத்துக் குடுக்கும்போது, அதுங்க வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து ஸ்கூல் போகும்போதுலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த இது வந்து பழக்கமாயிடும். அந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வந்து பழக்கமாயிடும். அதே நீங்க அப்படி பண்ணலன்னா, நான் சொன்ன மாரி தான் முதல் கோணல், முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப வந்து பிள்ளைங்களுக்கு ஏன்டா ஸ்கூல் போறோம் அப்படின்ற மாரி ஆயிடும். அத நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா கொண்டு போறீங்களோ, அந்த குழந்தைங்க வந்து ஓ ஸ்கூல் போனா ஜாலியா இருக்கும் போல இருக்கு, அப்படி சொல்ற மாரி ஒரு ஜாலியா இருக்கிற மாரி ஒரு என்டர்டெயின்மென்ட் பண்ற இடம் மாரி அங்க எடுத்துட்டு போயிடணும். அவங்களுக்கு வந்து காட்டணும். அதாவது அத என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்காக அவங்க போறதில்ல. இருந்தாலும் அது ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், பல விஷயங்கள கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நீங்க சொல்லி புரிய வச்சு, அவங்க அளவுக்கு நம்ம பெரியவங்க அளவுக்கு நீங்க சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்காது. ஏன்னா பெரியவங்களுக்கு என்ன விஷயம் சொல்லணுமோ, அத சொன்னா தான் புரிஞ்சுப்பாங்க. சின்ன பசங்களுக்கு எந்த மாதிரியான முறையில நம்ம சொல்லி தரணுமோ, அந்த மாரி சொல்லிக் குடுத்தா தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க இந்த விஷயத்த வந்து குழந்தைங்க வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு சில விஷயங்கள நீங்க சொல்லிக் குடுத்து, தயவு செஞ்சு சொல்றேன், காசு பணம் இன்னைக்கு இல்லன்னா கூட நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம். ஆனா பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்பாரிக்கவே செய்வோம். அதனால நீங்க காசு இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம். ஓகேவா? இவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும், சூழ்நிலை இருந்தாலும், சூழ்நிலைய ஓரம் வச்சுட்டு குழந்தையோட லைஃப்ப மட்டும் பாருங்க. கொஞ்ச காலத்துக்கு சப்போஸ் அப்படிதான் வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில, நீங்க குழந்தைக்கு அதிக முக்கியத்துவம் குடுங்க. வேலைக்கு போயிட்டு வந்தா குழந்தைங்களோட பேசுங்க, விளையாடுங்க. ஒரு அன்பா மடியில உட்கார வச்சு சரிங்களா, கொஞ்சுங்க. இப்ப இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா யாருமே இல்லாத மாரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு ரென்டலுக்கு இருந்தேன். ரென்டலுக்கு இருக்கிற வீட்ல வந்து ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்தா. அவ என்ன பண்ணுவான்னா, குழந்தைங்கள விட்டுட்டு பண ஆசை. ரொம்ப வந்து பணத்தினால அவங்க ஃபேமிலியில எல்லாருமே வேற லெவல்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ என்ன பண்றான்னா, நம்மளும் அந்த ஸ்டேட்டஸ்க்கு போணும். நம்மள மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றான்னா, நானும் வேலைக்கு போறேன். நானும் நல்ல நிலைமையில வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு வீடு. அவளா வேலைக்கு போயிட்டு, இதில வேற விதமாவும் அவ கொஞ்சம் காசு சேர்த்தா. அந்த மாரிலாம் வந்து என்ன பண்ணுவான்னா, குழந்தைங்கள கண்டுக்கவே மாட்டா. இல்ல 1 வயசு, அதாவது கிட்டத்தட்ட குழந்தை பிறந்து 3 மாசத்துக்குலாம் அவ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா. அம்மா கிட்ட விட்டுட்டு. தாய்ப்பால் கிடையாது குழந்தைங்களுக்கு. அவ போயிட்டு வந்து தான் தாய்ப்பால் குடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இன்னொரு குழந்தைய வந்து இந்த லாக்டவுன்ல தான் பொறந்தா. லாக்டவுன்ல பொறக்கும்போது அது குழந்தைக்கு 1 வருஷம் கிட்ட அவ வீட்ல தான் இருந்தா. அவளுக்கு வந்து சேலரி போட்டுருக்காங்க. அதனால வீட்லயே இருந்தா. அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா. வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே அவங்க அம்மா பார்த்துக்காம, அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு வெளியில போயிட்டாங்க. போயிட்டதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு பாட்டி வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த பிள்ளைங்கள. 2 பிள்ளைங்களையும். ஆனா, என்னதான் இருந்தாலும் ஒரு தாய் தகப்பன் இருந்து பார்க்குற மாரி அந்த குழந்தைங்கள பார்த்துக்கல. ஒரு பெரிய மனுஷாள் மாதிரி அந்த குழந்தைங்கள ட்ரீட் பண்ணி சாப்பிடலன்னா அடிக்கிறது, குத்துறது, குழந்தைங்கள எடுத்துட்டு போய் அப்படியே தரையில வச்சு அப்படியே மண்டையிலேயே அடிக்கிறது, தட்ட வச்சு அடிக்கிறது, ஒரு மாதிரி ஏதாச்சும் குழந்தைங்க விளையாட்டுத்தனமா பேசுறத வந்து இவங்க வந்து என்னைய அப்படி சொல்ற, அப்படி ஒரு மாதிரி பெரிய மனுஷாள் கிட்ட பேசுற மாரி பேசுறது. அந்த குழந்தைங்கள பயமுறுத்தி அப்படியே அவங்கள பார்த்தாலே அந்த குழந்தைங்க அலர்ற அளவுக்கு இருக்கு. ஆனா நாங்க எவ்வளோ அந்த குடுத்தன வாசல்ல இருக்க நாங்க எவ்வளோ பேர் வந்து எல்லாருமே வந்து அந்த பொண்ணுகிட்ட நாங்க எடுத்து சொன்னா கூட, அத அவ வந்து காதுல வாங்கிக்கல. அவள பொறுத்தவரைக்கும் நான் முன்னேறணும், எல்லார் முன்னாடியும் நான் நல்லா வரணும் அப்படின்ற ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும் தான். அந்த குழந்தைங்க இன்ன வரைக்குமும் அந்த பாட்டிக்கிட்ட மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா, அவ வந்து அவங்களையும் விட மாட்டேங்கிறா. நாங்க எவ்வளோ சொல்லிட்டோம். நீ ஆள் காசு குடுத்து கூட நீ பார்த்துக்க வைன்னா, அ அவ அத செய்ய மாட்டேங்கிறா. ஏன்னா, அந்த அளவுக்கு அது காசு செலவாகுன்றதுனால, அவளுக்கு தேவை ஓசியில பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளு. அது குழந்தைங்களுடைய லைஃப் எப்படி போனாலும் அத பத்தி துளி கூட கவலைப்படுறதில்ல. அந்த குழந்தைங்க வந்து இப்போ
ரொம்ப அன்புக்காக ஏங்குறாங்க. சாப்பிடுறதுக்கு எல்லாமே வாங்கி குடுப்பா. எல்லாமே செய்வா. குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்வா. ஆனா குழந்தைங்கள கொஞ்சுறதோ, ஒரு உட்கார வச்சு இன்னைக்கு என்ன படிச்சேன்னு ஒரு ஆசையா கேட்கிறதோ, இல்ல சொல்லி தர்றதோ எதுவுமே கிடையாது. எனி டைம் ஃபோன், ஃபோன் மட்டும் தான் பேசுவா. அந்த குழந்தைங்க இப்போ ரொம்பவே கஷ்டப்படுது. அதனால தான் நான் சொல்றேன், தயவு செஞ்சு பிள்ளைங்களுடைய லைஃப்ப மட்டும் பாருங்க. அந்த குழந்தை அனுபவிச்சதுனால நான் அத பார்த்து சொல்றேன். குழந்தைங்க கொஞ்ச காலம் மட்டும் தான் கூட இருப்பாங்க. இப்போ ஒரு வயசுல இருந்து பொறந்ததுலேருந்து ஒரு 4, 5 வயசு வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் போக ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் டைம் கம்மியாகும். அதுக்கப்புறம் காலேஜ் போக ஆரம்பிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் கம்மியாகும். அதுக்கப்புறம் கல்யாணங்கள்னு பண்ணி வச்சுருவோம். அதோட நம்ம அவங்களோட அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்கா இருக்க முடியாது நம்மளால. அதனால இருக்கிற ஒரு 4, 5 வருஷத்த குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்க. இருக்கிற நாட்கள வந்து குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.